அனைவருக்கும் வணக்கம். நம்ம 2024 குரூப் 4 தேர்வுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். குரூப் 4 தேர்வில் வந்து அறிவியல் பகுதியிலேருந்து நம்ம வந்து ஒரு 15 வினாக்கள் நமக்கு எதிர்பார்க்கலாம். இந்த 15 வினாக்களுக்கு நம்ம சரியான விடை எழுதணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை, அறிவியல் புத்தகத்தை வந்து தரவாக படிக்கணும். ஏன்னா அறிவியல் பகுதியை நம்ம தரவாக படித்தா தான் நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா அறிவியல் படிக்காமல் நம்ம எந்த ஒரு தேர்வுலையும் நம்ம வெற்றி பெற முடியாது. ஏன்னா சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அறிவியலில் குறைவான வினாக்கள் தான் கேட்குறாங்க. ஸோ அறிவியலை வந்து நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், மற்ற பாடத்தை முக்கியத்துவம் கொடுத்தாவே நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதி பேர் வந்து அப்படி சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்காது. அறிவியல் நல்லா தெளிவாக படிக்காமல் நம்ம வந்து போட்டித் தேர்வில் வந்து வெற்றி பெற முடியாது. அதனால் வந்து அறிவியலை நீங்கள் படிங்க. அறிவியல் படித்தா தான் நம்ம தேர்வில் வெற்றி அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து கொண்டு வந்து அப்படியே படிக்க ஆரம்பிங்க. அதில் தான் வந்து நம்ம வந்து அறிவியல் புத்தகத்துலேருந்து இப்போ நம்ம பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தில் நம்ம அறிவியல் பாடத்தை படித்தா தான் நம்ம வந்து அடுத்தடுத்தும், ஏன்னா நம்ம வந்து இந்த குரூப் 4 தேர்வோடு அப்படியே நம்ம வந்து நிறுத்த போகிறது கிடையாது. அடுத்து நம்ம குரூப் 1 இந்த மாதிரி தேர்வுகளுக்கு வந்து நம்ம மெயின் எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து நம்ம சரியான சோர்ஸஸ், சரியான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னா அந்த 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகம் தான். அதை நீங்கள் தரவாக படிச்சுட்டிங்கனாவே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து மெயின் எக்ஸாமில் வந்து நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ இருந்தே நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அதனால் வந்து அறிவியல் பகுதியை படிக்காமல் வந்து தேர்வில் வெற்றி பெற முடியாது. அதனால் அறிவியல் பாடத்தை வந்து தெளிவாக படிங்க. படித்து புரிஞ்சு, ஏன்னா வந்து 6ஆவது 7ஆவது 8ஆவது 9ஆவதுலாம் படிக்கிறதுக்கு எளிமையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த வயசில் நம்ம படிக்கும்போது அது வந்து கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து 10th முடிச்சு சில வந்து ஆர்ட்ஸ் குரூப் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ போட்டித் தேர்வுக்குன்னு வந்தபோது நம்ம வந்து படிக்கும்போது, ஏன்னா இப்போ இருக்க ஏஜில் வந்து நம்ம அதை படிக்கும்போது புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து 6ஆவது அறிவியல், 7ஆவது அறிவியல், 8ஆவது அறிவியல், 9ஆவது அறிவியல், 10ஆவது அறிவியல் அப்படின்றத நீங்கள் வந்து படிக்க முயற்சி பண்ணுங்கள். படித்து நீங்கள் வந்து தரவு பண்ணாதான் நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 10ஆவது அறிவியலில் வந்து ஃபஸ்ட்டு படிப்போம். ஏன்னா 10ஆவது அறிவியல், அடுத்து 9ஆவது அறிவியல், அடுத்து 10ஆவது அறிவியல் நீங்கள் படிச்சிங்கனாவே ஓரளவுக்கு பாதி சிலபஸ் நம்ம வந்து கவர் பண்ண மாதிரி அறிவியலில். ஏன்னா அறிவியலில் வந்து 4 பகுதிகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். இந்த தாவரியல், விலங்கியல் அப்புறம் 2 ஒன்றா சேர்த்து உயிரியல் அப்படின்னு இப்போ 10ஆவது வகுப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த 10ஆம் வகுப்பு பாடம் தான் இப்போ நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இயற்பியலில் வந்து நமக்கு 6 லெசன்ஸ் இருந்துச்சு, அதை வந்து நடத்தியாச்சு. 6 லெசன்ஸுமே வந்து ஒரு முக்கியமான லெசன்ஸ் தான். ஏன்னா 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்திலேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 அல்லது 3 அல்லது 4 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வகுப்புல இருந்து 2 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். 6ஆவதுல 2, 7ஆவதுல 2, 8ஆவதுல 2, 9ஆவதுல 2, 10ஆவதுல 2, 10 கேள்விகள் கண்டிப்பாக இருக்குது. அதிகபட்சம் ஒரு 15 கேள்விகள் அப்படின்ற போது வந்து நம்ம இப்போ வந்து குரூப் 1 அளவுக்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அறிவியலில் வந்து நமக்கு வந்து 25 to 30 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. அப்படி அந்த எக்ஸாம் படிக்கிறவங்க வந்து அறிவியலை முழுமையாக படிக்கணும். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் வந்து நம்ம பாடத்திட்டம் வந்து ஒரு போன வட்டம் வந்து 10 கேள்வி தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சிலர் வந்து அறிவியலை வந்து படிக்க வேணாம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏன்னா நம்ம வந்து தேர்வில் வெற்றி வரணும்னா அறிவியல் படிக்கணும். அறிவியல் படித்தா தான் ஏன்னா அறிவியல், ஏன்னா எல்லா பேரும் அறிவியல் படிக்காமல் நம்ம வந்து தேர்வில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா அறிவியல் யார் படிக்கணும் அவங்க கண்டிப்பாக உறுதியாக தேர்வில் வெற்றி பெறலாம். ஏன்னா ஆர்ட்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, பாலிட்டி, எக்கனாமி இதெல்லாம் எல்லா பேரும் படிக்க முடியும். ஆனால் அறிவியல் வந்து கொஞ்சமாவது வந்து அறிவை பயன்படுத்தி படிக்கணும். அதில் என்னென்ன புரிந்து கொண்டு படிக்கணும். அப்படின்ற போது வந்து நம்ம வந்து அதை யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் தேர்வில் வெற்றி பெற முடியும். நீங்கள் வந்து லாஸ்ட்டு எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டை கேட்டு பாருங்கள், அவங்க கண்டிப்பாக வந்து அறிவியல் படிக்காமல் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் அறிவியல் படிப்பாக இப்போ வந்து அறிவியலில் வந்து நம்ம வந்து 10ஆம் வகுப்பு பாடத்திலிருந்து இப்போ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 10ஆம் வகுப்பில் மொத்தம் 23 பாடங்கள் இருக்குது. அதில் வந்து 6 பாடம் இயற்பியல், 5 பாடம் வேதியியல், 12 பாடம் உயிரியல். இப்போ 6 பாடம் அறிவியலில் இயற்பியல் 6 பாடம் நடத்தியாச்சு. இப்போ வேதியியலில் வந்து 5ஆவது பாடம் 4 பாடங்கள் நடத்தியாச்சு. இன்றைக்கி 5ஆவது பாடம் தான் அன்றைக்கி நடத்திட்டு பாதி நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த பாடத்தை வந்து நம்ம வந்து கடைசி பாடம் கார்பன் சேர்மங்கள். ஏன்னா கார்பன் சேர்மங்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஏன்னா வந்து வேதியியல் வந்து 2 பிரிவாக நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து படிக்கிறோம். வேதியியல் 2 பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது வந்து கனிம வேதியியல், கரிம வேதியியல். கனிம வேதியியல், கரிம வேதியியல். கனிம வேதியியல் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும். கனிம வேதியியல் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி
ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னா கரிம வேதியியல், கார்பன் உள்ள சேர்மங்களை பற்றி படிப்பது கரிம வேதியியல். ஆர்கானிக் ஆர்கானிக் பூரா கார்பன். ஏன்னா இன்னைக்கு வந்து உலகத்துல இயற்கையில அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சேர்மம்னா கார்பன். கார்பனும் அதன் சேர்மங்களும், கார்பனும் அதன் சேர்மங்களும் எல்லாமே நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கார்பன் சேர்மங்கள் நிறைய இருக்கு. கார்பன் சேர்மங்கள் நிறைய இருக்கு. அப்படியே பாஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல நம்ம வந்து வேதியியல் பாடத்துல வந்து நம்ம வந்து கடைசி லெசன் வேதியியல் பாடத்தில், அதாவது 11வது லெசன்ஸ் வந்து கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்ற ஒரு பாடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஏன்னா அந்த பாடத்தை வச்சு தான் நமக்கு வந்து நிறைய கேள்விகள் அப்படின்னா வந்து ஒரு 4 கேள்வி அல்லது 5 கேள்வி நம்ம அந்த பாடத்துல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது தொடர்புடைய, ஏன்னா கார்பன் சேர்மங்கள் அப்படின்றதுல வந்து எல்லாம் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், செக்சேன், செனேன், ஆக்டேன், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த கரிமச் சேர்மங்கள் தான் நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில எத்தனை கரிமச் சேர்மங்கள் நமக்கு வந்து இன்னைக்கு பயனுள்ளதா இருக்கு, எத்தனை கரிமச் சேர்மங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து வேதியியல் வந்து 2 பிரிவுல வந்து கார்பன் உள்ள சேர்மங்கள் கரிமச் சேர்மங்கள், கார்பன் இல்லாத சேர்மங்கள் கனிமச் சேர்மங்கள். அந்த கனிமச் சேர்மங்கள் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? கனிமம் அப்படின்னா வந்து தனிமம். இதுவரை பூமியில் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் 118. 118 தனிமங்களும் வந்து நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுகிறது, அது எப்படி தயாரிக்கிறோம். அந்த தனிமங்களை வந்து 2 பிரிவா பிரிக்கிறோம், உலோகம், அலோகம். அந்த உலோகம் வந்து நமக்கு வந்து எப்படி வந்து பிரித்தெடுக்கிறோம், அதோட தாதுக்கள். இப்போ உலோகம் அப்படின்னா எடுத்துட்டா நமக்கு வந்து அன்றாட வாழ்க்கையில பயன்படக்கூடிய உலோகம் அப்படின்னா நமக்கு வந்து உலோகங்கள் 118 தனிமங்கள். அந்த தனிமங்களோட 2 பிரிவு உலோகம், அலோகம். அந்த உலோகங்கள் தான் இன்னைக்கு வந்து அதிக அளவுக்கு பயன்படுகிறது. அதில் வந்து நமக்கு வந்து எந்தெந்த உலோகம்னா ரொம்ப முக்கியமாக பயன்படுனா பூமியின் மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம். இன்னைக்கு பூமியில மேற்பரப்பில் அதிகம் காணப்படும் உலோகம் அலுமினியம். இந்த அலுமினியத்தின் தாது பாக்சைட். இன்னைக்கு அதிக பொருட்கள் தயாரிக்க பயன்படுது அலுமினியம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அதிக பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் பூரா, ஈய பாத்திரம் சொல்ற பூரா அலுமினியம். மின் கம்பிகள் தயாரிக்க பயன்படுகிறது, ஆகாய விமானங்களின் பாகங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. இந்த மாதிரி வந்து அலுமினியம் ரொம்ப அதோட தாதுக்கள். அது எப்படி தயாரிக்கும்? அலுமினியம் எந்த முறை ஹால் முறையில் தயாரிக்கிறோம். அலுமினியம் எந்த முறையில் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஹால் முறை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் நமக்கு வந்து எந்தெந்த தனிமம் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் தான் வந்து நம்ம வந்து உலோகங்களில் வந்து முதல்ல கண்டுபிடித்த உலோகம், பூமியில மனிதன் கண்டுபிடித்த முதல் உலோகம் தாமிரம். அந்த தாமிரத்தை வச்சு நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு கேள்விகள் கேட்பாங்க. ஏன்னா தாமிரம்னா வந்து நம்ம வந்து அதோட பழைய பேர் வந்து இப்போக்கே அது வந்து செம்புன்னு சொல்லுவோம். செம்பு. இன்னைக்கு வந்து மின் கம்பிகள் பூரா, வீட்டுக்கு வர மின் கம்பிகள் பூரா செம்பு கம்பி தான். ஏன்னா தாமிர கம்பிகள் தான். ஏன்னா அதுதான் மின்சாரத்தை கடத்தும். மின்சாரத்தை கடத்தினாலும் அது வந்து நல்லா வந்து கடினமான ஒரு குவாலிட்டியானது. அலுமினியம் மின்சாரத்தை கடத்தும். ஆனால் அலுமினியத்தை காட்டிலும் வந்து தாமிரம் வந்து அடர்த்தி கொண்டது. அதனால வந்து அலுமினியம் வந்து நம்ம வீட்டில் பயன்படுத்த மாட்டோம். நம்ம போஸ்ட் மரத்தில் பூரா, இந்த மின்சாரத்துறை பூராமே வந்து அந்த போஸ்ட் மரத்தில் இருக்கக்கூடிய கம்பிகள் பூரா வந்து அலுமினியம் தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் நம்ம வந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கம்பிகள் வந்து தாமிர கம்பிகள். ஸோ அந்த தாமிரம். அப்புறம் வந்து இரும்பு, உலோகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது இரும்பு. ஸோ இரும்பு எப்படி தயாரிக்கிறோம்? இரும்பு வந்து நம்ம வந்து இரும்பு வந்து 3 வகை. இரும்போட தாது என்ன, இரும்பு எப்படி பிரித்தெடுக்கிறோம், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து கனிம வேதியியல்ல படிப்போம். கனிம வேதியியல், கனிம சேர்மங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம படிக்க போறது வந்து கார்பன் உள்ள சேர்மங்களை பற்றி படிக்க போகிறோம். ஸோ வேதியியல்னாவே இவ்வளோதான். வேதியியல் அப்படின்ற ஒரு பாடம் வந்து கனிம வேதியியல், கரிம வேதியியல். கனிம வேதியியல்ல இந்த 118 தனிமங்களை பற்றி படிக்கிறதா கனிம. அந்த 118 தனிமங்கள், ஏன்னா பொருட்கள் 3 நிலையில இருக்கும். திட நிலையில இருக்கும், திரவ நிலையில இருக்கும், வாயு நிலையில இருக்கும். இந்த 118 தனிமங்கள், அதில் எதெல்லாம் திட நிலையில இருக்கும், எதெல்லாம் திரவ நிலையில இருக்கும், எதெல்லாம் வாயு நிலையில இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து உலோகங்கள் பூராவே திட நிலையில தான் இருக்கும். உலோகங்கள் பூரா திட நிலையில தான் இருக்கும். திரவ நிலையில இருக்க ஒரே உலோகம்
பாதரசம். அதே மாதிரி அலோகங்கள் திட நிலையில இருக்கும், திரவ நிலையில இருக்கும். திரவ நிலையில இருக்க ஒரே அலோகம் புரோமின். அதே மாதிரி வாயுக்கள், அலோகங்கள் வாயு நிலையில இருக்கும். ஸோ இது வந்து உலோக பண்புகள், அலோக பண்புகள். உலோகம்னா உலோக பண்புகள், அலோக பண்புகள். உலோகத்துக்கும் அலோகத்துக்குள்ள வேறுபாடு. உலோகம்னா வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா வந்து அது வந்து அடர்த்தி அதிகம், இது அடர்த்தி குறைவு. வெயிட் அதிகமாக இருக்குது, வெயிட் குறைவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இரும்புக்கும் பிளாஸ்டிக். ஏன்னா அலோகத்துக்கு எடுத்துக்காட்டு கண்ணாடி, மைக்கா, பிளாஸ்டிக், எபோனைட், ரப்பர், கிராஃபைட், அயோடின், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம் அலோகத்துக்கு. இந்த உலோகங்களை வந்து தகடுகளாக, கம்பியாக அடிக்க முடியும். தகடுகளாக, கம்பியாக நீட்டலாம், தகடுகளாக அடிக்கலாம். ஆனால் அலோகத்தை வந்து தகடுகளாக, கம்பிகளாக அடிக்க முடியாது. உலோகங்கள் வந்து வெப்பநிலை, வெப்பத்தை கடத்தும். இது அலோகங்கள் வந்து வெப்பத்தை கடத்தாது. இது கொதிநிலை, உருநிலை அதிகம், இது கொதிநிலை, உருநிலை குறைவு. இதுதான் உலோகத்துக்கு அலோகத்துக்குள்ள பண்புகள். இந்த கனிம வேதியியல் வந்து நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு தனிமம், ஒவ்வொரு உலோகம், இப்போ அன்றாட வாழ்க்கையில் தங்கம், வெள்ளி, தாமிரம், துத்தநாகம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப படிப்போம். அதோட உலோக கலவைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உலோக கலவைகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகங்கள் சேர்ந்து நமக்கு உலோக கலவைகள் கிடைக்கும். அல்லாயின்னு சொல்லுவோம் உலோக கலவை. ஏன்னா வந்து பித்தளை அப்படின்றது வந்து உலோகம் கிடையாது, உலோக கலவை. 2 உலோகங்கள் சேர்ந்தா பித்தளை. எந்தெந்த உலோகம் சேர்ந்தா பித்தளை? தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தா பித்தளை. தாமிரமும் வெள்ளியமும் சேர்ந்தா வெண்கலம். இதே மாதிரி வந்து உலோக கலவைகள் வந்து எப்படி பயன்படுகிறது, உலோக கலவைகள் அது வந்து நம்ம வந்து எப்படி நமக்கு தயாரிக்கிறோம், ஒவ்வொரு உலோக கலவைகளையும் ஒவ்வொருட பங்கு என்ன அப்படின்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து கனிம வேதியியல். அது வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு தெளிவாக சொல்லுவோம். இப்போ கரிம வேதியியல் வந்து கார்பன் உள்ள சேர்மங்கள், அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இன்னைக்கு அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்ணுவோம். அன்னைக்கு வந்து பாதி நடத்திட்டு வந்து பாதி அப்படியே கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ கரிம வேதியியல் அப்படின்றதுல வந்து அறிமுகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, கரிமம் வேதியியல்னா கார்பனும் அதன் சேர்மங்களும், கார்பன் அதன் சேர்மங்கள் சேர்த்து கரிம சேர்மங்கள். இப்ப நம்ம அன்றாட வாழ்வில் கார்பன் சேர்மங்களை பற்றி பயன்படுத்தி வர்றோம். அன்றாட வாழ்வில் ஏராளமான கார்பன் சேர்மங்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வந்து கார்பன் சேர்மங்கள் நிறையா. கார்பன் இல்லாத மனித வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியாது. கார்பன் ஏன்னா எல்லாமே கரி. கார்பன்னா நம்ம விறகு கட்டை இருக்கு பார்த்தீங்களா, அதை எரிச்சா கிடைக்கக்கூடிய கரி மாதிரி எல்லாமே கரி இதுதான். அந்த கார்பன் தான். அந்த கார்பன் இல்லாத கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து உலகம் வெப்பமயமாதலுக்கு, உலகம் பசுமையாக இருப்பதற்கு காரணம் பசுமை வீட்டு வாயு என்று அழைக்கப்படுவது கார்பன் டை ஆக்சைடு. பசுமை வீட்டு வாயு கார்பன் டை ஆக்சைடு, கார்பனோட. அதே மாதிரி உலோகம் வெப்பமயமாவதற்கு காரணமான வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ அந்த கார்பன் டை ஆக்சைடு இன்னைக்கு வந்து அனைத்து பகுதியிலையும் நமக்கு வந்து அனைத்து இடங்கள்லையும், அதான் கார்பன் இல்லாத மனித வாழ்க்கை நினைத்து கூட பாருங்க. நாம் உண்ணும் உணவுகள், நம்ம உண்ணக்கூடிய உணவுகள், உடல்நலக்குறைவு ஏற்படும் போது எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், உடுத்தும் உடைகள், வீடு மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தும் எரிபொருட்கள் என நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களுமே கார்பன் அல்லது கார்பனின் சேர்மங்கள் இருக்கிறது. பாருங்க, எல்லா இடத்துலையுமே வந்து நாம் உண்ணும் உணவுகள், உடல்நலக்குறைவு ஏற்படும் போது நாம் எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், உடுத்தும் உடைகள், வீடு மற்றும் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் எரிபொருட்கள் நம்மை சுற்றியுள்ள அனைத்து பொருட்களிலுமே கார்பன் அல்லது கார்பனின் சேர்மங்கள் இருக்கிறது. தனிம வரிசை அட்டவணையில் உள்ள அனைத்து தனிமங்களை விடவும், தனிம வரிசை அட்டவணை இந்த 118 தனிம, அனைத்து தனிமங்களை விட இயற்கையாக மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. பாருங்க, தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தனிமத்தை விட இயற்கையாக மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட கார்பன் சேர்மங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றன. 5 மில்லியனுக்கும் அதிகமான கார்பன் சேர்மங்கள் பூமியில் காணப்படுகின்றன. 5 மில்லியனுக்கும், 5 மில்லியன், பாருங்க மில்லியன் அதிகமான கார்பன் சேர்மங்கள் பூமியில் காண. சங்கிலி தொடராக்கும் தன்மை, இதுல வந்து சங்கிலி தொடராக்கும் தன்மை. 4 இணைதிறன் அமைப்பு, கார்பனின் இணைதிறன் 4. இதெல்லாம் ஒரு காலத்துல கேட்ட கேள்விகள். கார்பனின் இணைதிறன் எத்தனை? 4. பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை. பிற தனிமங்களுடன் சேர்ந்து
அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை போன்ற கார்பனின் சிறப்பு பண்புகள் மற்ற தனிமங்களிலிருந்து கார்பனை வேறுபடுத்துகின்றன. இந்த கார்பனோட சிறப்பு பண்புகள்னா என்னென்ன அப்படின்னா, சங்கிலி தொடராக்கும் தன்மை, 4 இணைதிறன் அமைப்பு, பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை, பிற தனிமங்களுடன் சேர்ந்து அதிக அளவில் சேர்மங்களை உருவாக்கும் தன்மை போன்ற கார்பனின் சிறப்பு பண்புகள் மற்ற தனிமங்களிலிருந்து கார்பனை வேறுபடுத்துகின்றன. இதனால் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற அனைத்து தனிமங்களுடனும் எளிதாக பிணைப்பை ஏற்படுத்தி சேர்மங்களை உருவாக்குகிறது. இந்த கார்பன் எதனோலாம் இணைந்து சேர்மங்களை உருவாக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர். கார்பன் எந்தெந்த தனிமங்களோடு சேர்ந்து பாருங்க, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற அனைத்து தனிமங்களுடன் எளிதாக பிணைப்பை ஏற்படுத்தி சேர்மங்களை உருவாக்குகிறது. இச்சேர்மங்கள் பெரும்பாலும் சகப்பிணைப்பினால் தான், இந்த சேர்மங்கள் சகப்பிணைப்பினால் உண்டாக்கப்படுகிறது. இச்சேர்மங்களை கரிம சேர்மங்கள் என்று அழைக்கலாம். கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களை பற்றி இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கார்பனும் அதன் சேர்மங்களும் அப்படின்றது அதில் என்னென்ன பொது பண்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த கார்பன் சேர்மங்களை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா, கார்பன் சங்கிலி, அந்த சங்கிலி தொடராக்கும் தன்மைனாங்களா, அந்த கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்தல். கார்பன் சேர்மங்களை அவற்றின் கார்பன் சங்கிலி வடிவமைப்பை பொறுத்து வகைப்படுத்துதல். அதில் எப்படி வகைப்படுத்துவோம்னா, வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள். ரெண்டாவது வளைய சேர்மங்கள். இந்த கார்பன் சேர்மங்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று வளையமற்ற திறந்த அமைப்புடைய சேர்மங்கள், இன்னொன்று வளைய சேர்மங்கள். கார்பன் சேர்மங்கள் ரெண்டு வகையா பிரிக்கிறோம். அதில் வளையமற்ற அல்லது திறந்த அமைப்புடைய சேர்மங்கள், இன்னொன்று வளைய சேர்மங்கள். இந்த வளையமற்ற திறந்த அமைப்புடைய சேர்மங்கள்ல இப்ப என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுல கார்பனும் ஹைட்ரஜன் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைகின்றன. கார்பனும் ஹைட்ரஜனும் வளையமற்ற சேர்மங்கள்ல எது ரெண்டு இணைந்தன? கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைகின்றன. அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, இந்த வளையமற்ற கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டு அமைப்பில் சங்கிலி தொடரில் இணைகின்றன. அனைத்து கார்பன் அணுக்களும் ஒற்றை பிணைப்பில் அமைந்திருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டை பிணைப்பு அல்லது முப்பிணைப்பு அமைந்திருந்தால் அது நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. நிறைவுற்ற சேர்மம், நிறைவுறா சேர்மம். ஒற்றை பிணைப்பு மட்டும் இருந்தால் அது நிறைவுற்ற சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு இருந்தால் அது நிறைவுறா சேர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இதான் வளையமற்ற கார்பன் சேர்மங்கள். இப்ப வளைய சேர்மங்கள்ல என்ன படிக்கிறோம் அப்படின்னா, கரிம சேர்மங்களின் கார்பன் சங்கிலி தொடர் மூடி இருந்தால், இது நேர்கோடா இருக்கும், இது மூடி இருக்குமா? அப்படியே வளையம் மூடி இருந்தால் அவை வளைய சேர்மங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்திருந்தால் அவை கார்போ வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு சங்கிலி தொடரில் கார்பன் அணுக்கள் மட்டும் அமைந்தால் அது கார்போ வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படும். கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற மற்ற சில அணுக்களும் சங்கிலி தொடரில் இணைந்திருந்தால் அவை பல்லின வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. வளையமற்ற சேர்மங்கள், நிறைவுற்ற சேர்மம், நிறைவுறா சேர்மம் ரெண்டு பிரிவு. இங்க வளைய சேர்மங்களே ரெண்டு பிரிவு. வளைய சேர்மம் ஓரின வளைய சேர்மங்கள், பல்லின வளைய சேர்மங்கள். ஓரின வளைய சேர்மங்கள் அப்படின்னா கார்பன் அணுக்கள் மட்டும் சங்கிலி தொடர் அமைந்திருந்தால் அது ஓரின வளைய சேர்மங்கள். அது கார்பன் அணுக்களோடு ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்பர் போன்ற வேற அணுக்கள் சங்கிலி தொடர் அவை பல்லின வளைய சேர்மங்கள் என அழைக்கப்படுகின்றன. கார்போ வளைய சேர்மங்களை அலிசைக்கிளிக் சேர்மங்கள் மற்றும் அரோமேட்டிக் சேர்மங்கள் என இரண்டாக பிரிக்கப்படுகிறோம். இதுலயும் ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். வளைய சேர்மங்கள் ரெண்டு: கார்போ வளைய சேர்மம், பல்லின வளைய சேர்மம். இந்த கார்போ வளைய சேர்மத்தை ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். கார்போ வளைய சேர்மங்கள் அலிசைக்கிளிக் சேர்மங்கள் மற்றும் அரோமேட்டிக் சேர்மங்கள் என இரண்டாக பிரிக்கலாம். அலிசைக்கிளிக் சேர்மங்கள் நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும். அலிசைக்கிளிக் சேர்மங்கள்
நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருக்கும். அரோமேட்டிக் சேர்மங்கள் ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட பென்சீன் வளையங்களை பெற்றிருக்கும். இதில் பாருங்க, அலிசைக்ளிக் என கார்போ வளைய சேர்மங்கள் ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம். கார்போ வளைய சேர்மங்கள் வந்து அலிசைக்ளிக் சேர்மங்கள், அரோமேட்டிக் சேர்மங்கள். அந்த அலிசைக்ளிக் சேர்மங்கள்ல வந்து ஒன்று அல்லதற்கு, அதாவது அதில் வந்து என்ன சொல்ற, அலிசைக்ளிக் நிறைவுற்ற அல்லது நிறைவுறாத ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட கார்போ வளையங்களை பெற்றிருந்தால் அது அலிசைக்ளிக். பென்சீன் வளையங்களை பெற்றிருந்தால் அது அரோமேட்டிக். பென்சீன் வளையங்களை பெற்றிருந்தால் அது அரோமேட்டிக். கார்போ வளையங்களை பெற்றிருந்தால் அது அலிசைக்ளிக். இது வந்து கார்போ வளைய சேர்மம் ரெண்டு. கார்போ வளைய சேர்மம் வந்து அலிசைக்ளிக், அரோமேட்டிக். அலிசைக்ளிக் வந்து அந்த கார்போ வளையம் மட்டும் இருக்கணும், இங்க வந்து பென்சீன் வளையம் இருக்கணும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்திகள். ஏன்னா கரிம சேர்மம் ரெண்டு வகைப்படுது. அது வந்து கரிம சேர்மத்தை வந்து ரெண்டு பிரிவா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கணும்? வளையமற்ற சேர்மங்கள், வளைய சேர்மங்கள். அந்த வளையமற்ற சேர்மங்கள் வந்து நேர்கோட்டு, கார்பனும் ஹைட்ரஜனும் நேர்கோட்டுல பிணைப்பு. அதுல வந்து நிறைவுற்ற சேர்மம், நிறைவுறா சேர்மம். அதே மாதிரி ரெண்டாவது வளையமுள்ள சேர்மங்கள். வளையமுள்ள சேர்மங்கள் வந்து கார்போ வளைய சேர்மங்கள், ஓரின வளைய சேர்மங்கள் அல்லது பல்லின வளைய சேர்மங்கள். அந்த ஓரின வளைய சேர்மங்கள் அது கார்போ வளைய சேர்மங்கள் அது மேலும் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு அலிசைக்ளிக் சேர்மங்கள், அரோமேட்டிக் சேர்மங்கள். அலிசைக்ளிக் அப்படின்னா கார்போ வளையம் மட்டும் இருக்கும். அரோமேட்டிக் அப்படின்னா பென்சீன் வளையம் இருக்கும். இதான் வந்து அதோட நமக்கு வந்து வகை, பொதுவான வகை. அடுத்து வந்து அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களை வகைப்படுத்த போறோம். அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களை எப்படி வகைப்படுத்துறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பொதுவாக வகைப்படுத்துறோம். கார்பன் சங்கிலி அமைப்பை பொறுத்து வகைப்படுத்துறோம். இப்ப அதில் உள்ள அணுக்களை பொறுத்து கரிம சேர்மங்களின் கார்பனை தவிர ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற அணுக்களுடன், கரிம சேர்மங்களில் கார்பனை தவிர ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற அணுக்களும் கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும். கார்பனுடன் எதுனா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜனும் கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும். இதனை பொறுத்து நம் கரிம சேர்மங்களை வகைப்படுத்தலாம். அதில் சில வகைகள் கரிம சேர்மங்களை, அதுல அணுக்களை பொறுத்து எப்படி ஹைட்ரோ கார்பன்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரோ கார்பன் கரிம சேர்மங்களை. வேற அணுக்களை பொறுத்து எப்படி ஹைட்ரோ கார்பன்கள். அந்த ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டுமே இணைந்து ஹைட்ரோ கார்பன். அப்படின்னா கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்களாகும். கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்களாகும். கார்பன் அணுக்கள் இணைந்து சேர்மத்தின் கட்டமைப்பை உருவாக்குகின்றன. கார்பன் அணுக்கள் இணைந்து சேர்மத்தின் கட்டமைப்பை உருவாக்குகின்றன. ஹைட்ரோ கார்பன் தவிர மற்ற கரிம சேர்மம் யாவும் ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலாக மற்ற அணுக்களை அல்லது அணுக்களின் தொகுதிகளையோ பதிலீடு செய்யப்படுவதன் மூலம் பெறப்படுவதால் ஹைட்ரோ கார்பன்கள் தாய்வழி கரிம சேர்மங்களாக கருதப்படுகின்றன. பாருங்க ஒரு சென்டென்ஸ் எவ்வளவு லாங்கா கொடுத்துருக்காங்கன்னு. ஃபர்ஸ்ட் வந்து கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள். கார்பனும் ஹைட்ரஜனும் மட்டுமே இணைந்து உருவாகும் சேர்மங்கள் ஹைட்ரோ கார்பன்கள். கார்பன் அணுக்கள் இணைந்து சேர்மத்தின் கட்டமைப்பை உருவாக்க. கார்பன் அணுக்கள் ஹைட்ரஜனோடு சேர்ந்து கட்டமைப்பை உருவாக்குகிறது. ஹைட்ரோ கார்பன் தவிர மற்ற கரிம சேர்மங்கள் யாவும், இந்த ஹைட்ரோ கார்பன் தவிர மற்ற கரிம சேர்மங்கள் யாவும் ஒன்று அல்லதற்கு மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களுக்கு பதிலாக மற்ற அணுக்களையோ அல்லது அணுக்களின் தொகுதிகளையோ பதிலீடு செய்யப்படுவதன் மூலம் பெறப்படுவதால் ஹைட்ரோ கார்பன்கள் தாய்வழி ஹைட்ரோ கார்பன்கள், தாய்வழி கரிம சேர்மங்களாக கருதப்படுகின்றன. இந்த ஹைட்ரோ கார்பன்கள் தான், கார்பனு ஹைட்ரஜன் தான் ஹைட்ரோ கார்பன்கள். அதுல இந்த ஹைட்ரோ கார்பனையும் மூன்று வகையா படிக்கிறோம். அதில் அல்கேன்கள், அல்கீன்கள், அல்கைன்கள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்ல நிறைய கிடைக்கிற. அல்கேன்கள்னா அதோட பொது வாய்ப்பாடு என்ன? அல்கீன்கள்னா பொது வாய்ப்பாடு, அல்கைன்கள்னா பொதுவாக ஹைட்ரோ கார்பன்கள். கார்பன் ஹைட்ரஜன் ரெண்டு இணைந்தா ஹைட்ரோ கார்பன்கள். அந்த அல்கேன்கள் CnH2n+2. ஏன்னா சீனா கார்பன், ஹச்னா ஹைட்ரஜன். CnH2n+2, CnH2n+2. அதான் வந்து அல்கேன்கள். மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன், மீத்தேன், CH4. CH4னா N = 1. N = 1னா CH4 வரும். N = 2னா C2H6 வரும். N = 3னா C3H8 வரும். இதெல்லாம் வந்து அல்கேன். அல்கேனோட பொது வாய்ப்பாடு CnH2n+2. Cn, Cக்கு N, இங்க வந்து
H2n+2 H2n+2. நம்ம அல்கீன் அப்படின்னா CnH2n மட்டும்தான். CnH2n. அல்கீன் மீத்தீன் புரோப்பீன் வருது. ஈத்தீன் ஃபர்ஸ்ட். இந்த அல்கேனோட முதல் சேர்மம் வந்து மீத்தேன். அல்கீனோட முதல் சேர்மம் வந்து ஈத்தீன் C2H4. ஏன்னா CnH2n முதல் சேர்மம் வந்து ஈத்தீன் புரோப்பீன் பியூட்டீன் பெண்டீன் CnH2n. அடுத்து அல்கைன் அப்படின்னா CnH2n-2. CnH2n-2 CnH2n-2 H2n-2 அதான் வந்து அல்கைனோட முதல் சேர்மம் ஈத்தைன் C2H2. அது எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போட்டோம்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹைட்ரோ கார்பன் 3 வகையாக படிக்கிறோம். அல்கேன்கள் அதோட பொது வாய்ப்பாடு. அதில் முதல் சேர்மம் படிச்சுட்டோம். அடுத்து ஹைட்ரோ கார்பனின் பண்புகள் அப்படின்னா இந்த ஹைட்ரோ கார்பன்கள், ஏன்னா எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கள் தான். குறைவான கார்பன் எண்ணிக்கை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலை வாயுக்களாக உள்ளன. குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலை வாயுக்களாக, இயற்கை வாயு என்று அழைக்கிற மீத்தேன்லாம் வந்து நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் தான். மீத்தேன், ஈத்தேன்லாம், புரோப்பேன், பியூட்டேன்லாம் நான் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சிலிண்டரில் இருக்கக்கூடிய கேஸு புரோப்பேன், பியூட்டேன், பெண்டேன் இதெல்லாம் வந்து கரிம சேர்மம் தான். மீத்தேன்னா இயற்கை வாயு, சாண எரிவாயு, பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய வாயு மீத்தேன். அவங்க வீட்டுக்கு பயன்படக்கூடிய எரிபொருளாக பயன்படுது மீத்தேன். ஆனால் வந்து சாண எரிவாயு பயன்படுத்துகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய புரோப்பேன், பியூட்டேன் இதெல்லாம் வந்து கரிம சேர்மம். இது வாயுக்களாக இருக்குன்றாங்க. கார்பன் குறைவான எண்ணிக்கையில் இருந்தால், குறைவான கார்பன் எண்ணிக்கையை கொண்டிருக்கும் ஹைட்ரோ கார்பன்கள் அறை வெப்பநிலை வாயுக்களாக உள்ளன. ஹைட்ரோ கார்பன்கள் நிறம் மற்றும் மனம் இல்லாதவை. இதோட பண்புகள் வந்து நிறமும் கிடையாது, மனமும் கிடையாது. கார்பன் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலை அதிகரிக்கும். பாருங்க, கார்பனின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஹைட்ரோ கார்பனின் கொதிநிலை அதிகரிக்கும். ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீரையும் கொடுக்கிறது. இந்த ஹைட்ரோ கார்பன்கள் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை கொடுக்கின்றன. மற்ற ஹைட்ரோ கார்பன் ஒப்பிடும்போது அல்கேன்கள் குறைவான வினைதிறன் கொண்டவை. மற்ற ஹைட்ரோ கார்பன் ஒப்பிடும்போது அல்கேன்கள் குறைவான வினைதிறன் கொண்டவை. வினைதிறன் குறைவு. மற்ற ஹைட்ரோ கார்பன் ஒப்பிடும்போது அல்கேன்கள் மட்டும் இப்ப சொல்றாங்க. அல்கேன்கள் மட்டும் வினைதிறன் குறைவுன்றாங்க. அல்கைன்களில் முப்பிணைப்பு காணப்படுவதா இவை அதிக வினைதிறன் கொண்டது. இந்த ஹைட்ரோ கார்பன்ல எது அதிக வினைதிறன்? அல்கைன்கள். ஏன் அப்படின்னா முப்பிணைப்பு காணப்படுதுன்றாங்க. அல்கைன்களில் முப்பிணைப்பு காணப்படுவதால் இவை அதிக வினைதிறன் கொண்டுள்ளன. அல்கேன்கள் நிறைவுற்ற கரிம சேர்மங்கள். அல்கைன்கள் நிறைவுறா கரிம சேர்மங்கள். பாருங்க, அல்கேன்கள் வந்து நிறைவுற்ற கரிம சேர்மங்கள். அல்கீன்களும் நிறைவுறா கரிம ஹைட்ரோ கார்பன்கள் நீரில் கரையாது. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்றது வந்து அது ஒரு கரிம சேர்மத்தோட வகை. ஃபர்ஸ்ட் ஒரு வகை படித்தா, அடுத்து ஹைட்ரோ கார்பன்கள் படிச்சுட்டோம். அடுத்து வினைச்செயல் தொகுதிகளின் அடிப்படையில் வினைச்செயல் தொகுதி, அதை வச்சு இந்த கரிம சேர்மம் வகைப்படுத்தலாம். வினைச்செயல் தொகுதி, அதன் அடிப்படையில் கரிம சேர்மத்தை எப்படி வகைப்படுத்துறோம் அப்படின்னா, ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், எஸ்டர், ஈத்தர். இது வந்து வினைச்செயல் தொகுதிகளின் அடிப்படையில் கரிம சேர்மங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படனா, ஆல்கஹாலா வகைப்படுத்துறோம். ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், எஸ்டர், ஈத்தர். இதோட வினைச்செயல் தொகுதி கண்டிப்பா நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆல்கஹாலோட வினைச்செயல் தொகுதினா OH, ஆல்டிகைடு C டபுள் பாண்ட் O, CH டபுள் பாண்ட் O, CH டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O, CH டபுள் பாண்ட் Oனா ஆல்டிகைடு, கீட்டோனா C டபுள் பாண்ட் O, CH டபுள் பாண்ட் Oனா ஆல்டிகைடு, C டபுள் பாண்ட் Oனா கீட்டோன், COOH அப்படின்னா அமிலம், கார்பாக்சிலிக் அமிலம், COORனா எஸ்டர், COOHனா அமிலம், CORனா எஸ்டர், OR அப்படின்னா ஈத்தர்,
OR அப்படின்னா ஈத்தர். இந்த வினை செயல் தொகுதிகளின் அடிப்படையில் கார்பன் சேர்மங்கள் எவ்வாறு வகைப்படுத்தினா ஆல்கஹால், ஆல்டிகைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம், எஸ்டர், ஈத்தர். ஆல்கஹாலோட வினைச்செயல் தொகுதி OH, ஆல்டிகைடோட வினைச்செயல் தொகுதி CH டபுள் பாண்ட் O, CHO. இன்னும் ஜென்ரலா சொன்னா OH, CHO, CO, RCOR, கீட்டோனா RCOR. அதே மாதிரி கார்பாக்சிலிக் அமிலம்னா RCOOH, COOH. அதே மாதிரி எஸ்டர்னா RCOOR, ROR, ஈத்தர். இதெல்லாம் கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப ஆல்கஹாலுக்கு வந்து எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், எத்தனால். ஆல்டிகைடுக்கு வந்து அசிட் ஆல்டிகைடு, கீட்டோனுக்கு வந்து அசிட்டோன், செயற்கை ரப்பர் அசிட்டோன். ஏன்னா இயற்கையில் ரப்பர் மரத்துல இருந்து நம்ம ரப்பர் தயாரிக்கலாம், செயற்கை முறையில் நம்ம தயாரிக்கணும்னா இந்த அசிட்டோன். அசிட்டிக் அமிலம், வினிகர், அசிட்டிக் அமிலம். அதே மாதிரி எஸ்டருக்கு வந்து மெத்தில் அசிட்டேட். இதெல்லாம் மூலக்கூறு வாய்ப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனால்னா CH3 CH2OH, அசிட்டால்னா CH3 CHO, அசிட்டோன்னா CH3 CO CH3. அசிட்டிக் அமிலம் COOH, மெத்தில் அசிட்டேட் CH3 COO CH3. அசிட்டோனுக்கும் மெத்தில் அசிட்டேட்டுக்கும் ஒரு O மட்டும் சேர்த்தா போதும். அதே மாதிரி டைமெத்தில் ஈதர், இதுல வந்து நமக்கு வந்து வினைச்செயல் தொகுதினா என்ன? வினைச்செயல் தொகுதினா குறைவான வினைதிறன் கொண்ட கார்பன் ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்திய கரிமச் சேர்மங்களின் கட்டமைப்பு அமைந்துள்ளது. பாருங்க, குறைவான வினைதிறன் கொண்ட கார்பன் ஹைட்ரஜன் அணுக்களை பயன்படுத்திய கரிமச் சேர்மங்களின் கட்டமைப்பு அமைந்துள்ளது. ஆனால் இத்தகைய கரிமச் சேர்மம் மேலும் சில அணுக்களை சேர்த்தால் பிற சேர்மங்களுடன் வினைபுரியும் தன்மை அதிகரிக்கும். இத்தகைய கரிமச் சேர்மங்களுடன் மேலும் சில அணுக்களை சேர்த்தால் பிற சேர்மங்கள் வினைபுரியும் தன்மை அதிகரிக்கும். இது சேர்மங்களின் வேதியியல் பண்புகளிலும் பிரதிபலிக்கும். ஒரு சேர்மத்தின் வேதி பண்புகளுக்கு காரணமான ஒரு அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியே ஒரு சேர்மத்தின் வேதி பண்புகளுக்கு காரணமான ஒரு அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியே அச்சேர்மத்தின் வினைச்செயல் தொகுதியாகும். வேதி பண்புகளுக்கு காரணமான அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதியே அச்சேர்மத்தின் வினைச்செயல் தொகுதியாகும். வினைச்செயல் தொகுதி ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வினைச்செயல் தொகுதி வேதியியல் பண்புகள் காரணமான ஒரு அணு அல்லது அணுக்கள் அடங்கிய தொகுதி அச்சேர்மத்தின் வினைச்செயல் தொகுதி. ஒரு கரிமச் சேர்மத்தின் வேதிப்பண்பு அனைத்தும் அதன் வினைச்செயல் தொகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. பாருங்க, ஒரு கரிமச் சேர்மத்தின் வேதிப்பண்பு அனைத்தும் அதன் வினைச்செயல் தொகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அச்சேர்மத்தின் இயற்பியல் பண்பு மூலக்கூறின் எஞ்சிய பகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. வேதிப்பண்புகள் பூராமே வினைச்செயல் தொகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இயற்பியல் பண்புகள் மூலக்கூறின் எஞ்சிய பகுதியால் உறுதிப்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வினைச்செயல் தொகுதி அப்படின்னா நமக்கு வந்து என்ன நம்ம வந்து இப்போ சொல்லிட்டோம். ஸோ அதற்கடுத்து வந்து படிவரிசை சேர்மங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோ கார்பன்கள் அடுத்து படிவரிசை அப்படின்னா அது ஒரு சேர்மம். கார்பன் சேர்மம் தான் படிவரிசை சேர்மம்னா பாருங்க. படிவரிசை என்பது ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதிப்பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்கள். படிவரிசைன்னா பாருங்க, ஒரே பொது மூலக்கூறு வாய்ப்பாடு, ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒத்த வேதிப்பண்புகளையும் கொண்ட ஒரே தொகுதி அல்லது ஒரே வகையில் உள்ள கரிமச் சேர்மங்களை குறிப்பதாகும். படிவரிசையில் அடுத்தடுத்த சேர்மங்கள் CH2 என்ற தொகுதியால், பாருங்க இந்த படிவரிசையில CH2 என்ற தொகுதியால் வேறுபடும். படிவரிசை உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் CH2 என்ற தொகுதியால் வேறுபடும். அதுதான் வந்து பாருங்க, மீத்தேன் CH4, ஈத்தேன் CH3 ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து CH2. அடுத்து புரோப்பேனுக்கும் உள்ள டிஃபரண்ட், ரெண்டுக்கு அடுத்தடுத்து உள்ள சேர்மங்களுக்கு உள்ள வேறுபாடு வந்து CH2 தான். மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், இதுல அந்த வேறுபாடு வந்து CH2. இதுதான் படிவரிசை சேர்மங்கள். இந்த படிவரிசை சேர்மங்களோட பண்புகளும் பாருங்க நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடியது. ஒரு படிவரிசை உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள்
இந்த CH2க்கு பேர் வந்து மெத்திலின். CH2க்கு பேர் மெத்திலின். ஒரு படிவரிசையில் உள்ள அடுத்தடுத்த சேர்மங்கள் மெத்திலின் என்ற பொது வேறுபாட்டிலும் மூலக்கூறு நிறை 14 AMU. மூலக்கூறு நிறை வந்து எதுல வேறுனா 14 AMU. ஒவ்வொன்றுக்குள்ள மூலக்கூறு நிறை வந்து 14 AMU. அட்டாமிக் மாசின் அணுநிறை அலைகளும் வேறுபடுகின்றன. ஒரு படிவரிசை உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினைச்செயல் தொகுதிகளும். ஒரு படிவரிசை உள்ள அனைத்து சேர்மங்களும் ஒரே வகை தனிமங்களையும் வினைச்செயல் தொகுதிகளையும் பெற்றிருக்கும். ஒரு படிவரிசையில் அனைத்து சேர்மங்களையும் ஒரே பொது வாய்ப்பாட்டினால் குறிப்பிட இயலும். பாருங்க, ஒரு படிவரிசையில் அனைத்து சேர்மங்களையும் ஒரே பொது வாய்ப்பாடு, ஒரே பொதுவான அல்கேன்கள். அல்கேன்கள்னால CnH2n. அல்கேன்கள் அப்படின்னா வந்து நமக்கு வந்து CnH2n +2. அதே மாதிரி மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து சேர்மங்கள் இயல்பு பண்புகள் ஒழுங்கான முறையில். மூலக்கூறு நிறையின் அதிகரிப்பை பொறுத்து எல்லா சேர்மங்களும் ஒத்த வேதிவினை ஈடுபட எல்லா சேர்மங்களும் ஒரே முறையில் தயாரிக்க இயலும். ஸோ படிவரிசை சேர்மம் ஒரே பொதுவான மூலக்கூறு வாய்ப்பாடு. CH2 என்ற பொது வேறுபாடு 14 AMU. இதுதான் அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த கரிம சேர்மத்துக்கு பெயரிடுதல். கரிம சேர்மத்துக்கு பெயரிடணும். அது பேர் எப்படி இடணும் அப்படின்னா அதான் வந்து IUPAC, IUPAC அப்படின்றது இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு அமைப்பு, பன்னாட்டு அமைப்பு. வேதி சங்கங்கள், வேதி சேர்மங்களுக்கு பெயரிடுவதற்கு அடிப்படை மற்றும் பயன் சார்ந்த வேதியியலின் பன்னாட்டு சங்கம். இந்த இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி ஒரு பன்னாட்டு சங்கம். அந்த பன்னாட்டு சங்கம் தான் இந்த கரிம சேர்மத்துக்கு எப்படி பெயர் வைக்கணும் அப்படின்னு ஒரு முறையில் வந்து பெயர் வைக்கிறாங்க. அதுதான் இப்போ படிக்க போகிறோம். IUPAC பெயரிடுதலின் கூறுகள். இது எப்படி பெயர் வைக்கணும் அப்படின்னா அதில் வந்து படி 1 அதில் வந்து 3 மொத்தம் வந்து எத்தனை 3. IUPAC பரிந்துரைகளின்படி ஒரு கரிம சேர்மத்தின் பெயரில் 3 பகுதிகள் அமைந்திருக்கும். ஒரு கரிம சேர்மத்தின் பெயரில் வந்து 3 பகுதிகள் அமைந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்படை சொல் ஒன்று இருக்கும். அந்த கரிம சேர்மத்தோட அடிப்படை சொல், அடுத்து முன்னொட்டு, அடுத்து பின்னொட்டு. எல்லா கரிம சேர்மத்தோட பெயர்லையும் IUPAC வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 பெயர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பெயர் அப்படின்னா அடிப்படை சொல். 3 பகுதியில் அடிப்படை சொல், அடுத்து முன்னொட்டு துவக்கும் சொல், அடுத்து பின்னொட்டு முடிவு சொல். இந்த 3 பகுதியில் கீழ்கண்டா இணைத்து. ஃபர்ஸ்ட் வந்து எதை முன்னாடினா முன்னொட்டு தான் முன்னாடி வைக்கணுமா. ஃபர்ஸ்ட் முன்னொட்டு பிளஸ் அடிப்படை சொல் பிளஸ் பின்னொட்டு. முன்னொட்டு அடுத்து அடிப்படை சொல்லுனா அடுத்து பின்னொட்டு வைக்கணும். அது வந்து IUPAC பேர். அடிப்படை சொல்லுனா என்ன? அடிப்படை சொல் என்பது கார்பனின் கட்டமைப்பை விளக்கும் அடிப்படை அலகு ஆகும். அடிப்படை சொல் வந்து ஏன்னா கார்பன் ஹைட்ரஜன் அதுதான் நமக்கு வந்து மேக்சிமம் வந்து ஹைட்ரோ கார்பன்களாம். அந்த கரிம சேர்மனாவே கார்பன். அதில் வந்து கார்பனின் கட்டமைப்பை விளக்கும் அடிப்படை அலகு. இது சேர்மத்தின் சங்கிலி தொடரில் உள்ள கார்பனின் அணுக்களை குறிக்கும், அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கும். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது அடிப்படை சொல். கார்பன் எத்தனை கார்பன் இருக்குன்னு எண்ணிக்கையை குறிப்பது அடிப்படை சொல். கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது. கார்பன் சங்கிலி கார்பனின் எண்ணிக்கையை பொறுத்து கிரேக்க எண் பயன்படுத்தி வருவிக்கப்படுகிறது. பாருங்க, கார்பன் எண்ணிக்கையை கிரேக்க எண் பயன்படுத்தி வருவிக்கப்படுகிறது. முதல் 10 ஹைட்ரோ கார்பனின் IUPAC பெயர். முதல் 10 ஹைட்ரோ கார்பனின் IUPAC பெயர். ஏன்னா அடிப்படை சொல் வந்து கார்பன் எண்ணிக்கை. அடிப்படை சொல்ல வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கார்பனின் எண்ணிக்கை. கார்பன் எண்ணிக்கை 1 இருந்தால் அது மீத்துன்னு வாசிக்கணும், மீத்துன்னு பெயரிடணும். கார்பன் ஒரே கார்பன் இருந்தால் அது மீத். 2 கார்பன் இருந்தா ஈத். 3 கார்பன் இருந்தா புரோபேன். அடிப்படை சொல்ல கார்பனின் எண்ணிக்கையை பொறுத்து அதுக்கு பேர் விடணும். அதில் ஒரே ஒரு கார்பன் தான் மீத்துன்னு வைக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து IUPAC ஃபர்ஸ்ட் முன்னொட்டு, அடிப்படை சொல், பின்னொட்டு. அதில் முன்னொட்டுன்றது என்னன்னு படிப்போம். இப்போ வந்து அடிப்படை சொல்லை பற்றி படிக்கிறோம். அடிப்படை சொல் வந்து கார்பன் எண்ணிக்கை. கார்பன் எண்ணிக்கை 1 இருந்தால் அதை மீத்துன்னு பெயர் வைக்கணும். கார்பன் எண்ணிக்கை 2 இருந்தால் ஈத்துன்னு பேர் வைக்கணும். கார்பன் எண்ணிக்கை 3 இருந்தால் ப்ரோப், 4னா பியூட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ், 7னா ஹெப்ட், 8னா ஆக்ட், 9னா நான், 10னா டெக் அப்படின்னு பேர் வைக்கணும். அடிப்படை சொல் சொல்லியாச்சு. கார்பன் எண்ணிக்கை நடுமை இருக்கிறது கார்பன் எண்ணிக்கை குறிக்கக்கூடாது. அடுத்து முன்னொட்டு.
ஹைட்ரோ கார்பனின் தாய்வழி சங்கிலி தொடரில் பிணைக்கப்பட்டுள்ள பதிலி மற்றும் கிளைகளை குறிக்கிறது. ஹைட்ரோ கார்பனின் தாய்வழி சங்கிலி தொடரில் பிணைக்கப்பட்டுள்ள பதிலி மற்றும் கிளைகளை குறிக்கிறது. ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகளுக்கு பதிலிகள் என்று பெயர். ஹைட்ரஜனை தவிர கார்பன் சங்கிலியில் மற்ற அணுக்கள் மற்றும் அணு தொகுதிகளுக்கு பதிலிகள் என்று பெயர். ஹைட்ரஜனை தவிர, ஹைட்ரஜனை விட்டுட்டு மீதி மற்றதுக்கு பேர் பதிலிகள் என்று அழைக்கப்படுகிறது. இது பதிலிகள் பாருங்க, பதிலிகள் எது வரும் அப்படின்னா, பதிலிகளின் முன்னோட்டுகள் எஃப் வந்தா ஃப்ளோரோ, முன்னோட்டு எஃப், எஃப் வந்தா ஃப்ளோரோ, சிஎல் வந்தா குளோரோ. முன்னோட்டுல நமக்கு எஃப் வந்தா ஃப்ளோரோன்னு ஆரம்பிக்கணும், சிஎல் வந்தா குளோரோன்னு ஆரம்பிக்கணும், பிஆர் வந்தா புரோமோன்னு ஆரம்பிக்கணும், ஐ வந்தா அயோடன்னு ஆரம்பிக்கணும், NH2னா அமினோன்னு ஆரம்பிக்கணும், CH3 அதுவும் பதிலிகள், மெத்தில், CH2 CH3 எத்தில். முன்னோட்டுல நமக்கு எதெல்லாம் பதிலிகள், அதாவது ஹைட்ரஜனை தவிர எஃப் வந்தா ஃப்ளோரோ, சிஎல் வந்தா குளோரோ, பிஆர் வந்தா புரோமோ, ஐ வந்தா அயோடா, NH2னா அமினோ, CH3னா மெத்தில், CH2 CH3னா எத்தில். பின்னொட்டு இது கரிமச் சேர்மத்தை இறுதியில் வருவது. இது இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. இந்த பின்னொட்டு இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. முதன்மை பின்னொட்டு, இரண்டாம் நிலை பின்னொட்டு. முதன்மை பின்னொட்டு, இரண்டாம் நிலை பின்னொட்டு. முதன்மை பின்னொட்டு அது பாருங்க, தாய்வழி சங்கிலி தொடர் உள்ள கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் தன்மையை குறிக்கிறது. தாய்வழி சங்கிலி தொடர் உள்ள கார்பன் கார்பன் அணுக்களுக்கு இடையே உள்ள பிணைப்பின் தன்மையை, அனைத்து பிணைப்புகளும் ஒற்றை பிணைப்பா இருந்தால் ஏன் என்ற பின்னோட்டம். பாருங்க, இந்த பிணைப்பை பொறுத்துதான் இது பின்னொட்டு அமையணும். பின்னொட்டு பிணைப்பு ஒற்றை பிணைப்பா இருந்தா ஏன் அப்படின்னு பின்னொட்டு சேர்க்கணும். இரட்டை பிணைப்பா இருந்தா ஈன் அப்படின்னு சொல்லணும் சேர்க்கணும். முப்பிணைப்பா இருந்தா ஐன் ஐன் என்ற பின்னொட்டும் பயன்படுத்தப்படுகிறது. முதல் பின்னொட்டுல பிணைப்பை பொறுத்து பின்னொட்டு. ஒரே பிணைப்பா இருந்தா ஏன், ஒற்றை பிணைப்பா இருந்தா, இரட்டை பிணைப்பா இருந்தா ஈன், முப்பிணைப்பா இருந்தா ஐன் அப்படின்னு முடிக்கணும். இது முதல் நிலை பின்னொட்டு. இரண்டாம் நிலை பின்னொட்டு கரிமச் சேர்மத்தின் வினை செயல் தொகுதியை குறிப்பிடுகிறது. இரண்டாம் நிலை பின்னொட்டுல வினை செயல் தொகுதி. OHனா ஆல்கஹால், CHனா ஆல்டிஹைடு, C டபுள் பாண்ட் ஓனா கீட்டோன், COHனா அமிலம். இந்த பின்னோட்டில் வரும் ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ இந்த மாதிரி பெயரிடுதலுக்கு எப்படி இந்த விதிகள்லாம் நம்ம சொல்றாங்க, விதிகள் சொல்லி அது பெயரிடுதல் நமக்கு சொல்றாங்க. அதுல ஒரு பிணைப்பா இருந்தா எப்படி பண்ண, ரெண்டு பிணைப்பா இருந்தா எப்படி பெயர் வைக்கணும், மூன்று பிணைப்பா இருந்தா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்றலாம் வச்சு ஃபர்ஸ்ட் அடிப்படை சொல். அடிப்படை சொல் அதில் கார்பன் எண்ணிக்கையை பொறுத்து ரெண்டு, அதாவது நமக்கு 1 இருந்தா மீத், 2 இருந்தா ஈத் அப்படின்னு சொன்னோம், 5 இருந்தா பென்ட். அதே மாதிரி அது பிணைப்பு ஒரே அடிப்படை சொல் நம்ம என்னன்னு படிச்சிட்டோம். அடிப்படை சொல் 5 கார்பன் இருக்கு. அடுத்து ரெண்டாவது எனக்கு பிணைப்பு எல்லாம் ஒற்றை பிணைப்பா ஏன், 5னா பென்ட் பென்டேன். அதே மாதிரி இதுல 5 கார்பன், மூலவார்த்தை பென்டேன். ஒவ்வொன்றுக்கு இதுக்கு என்ன பேரு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கும் போது அதில் நமக்கு முன்னொட்டு பின்னொட்டு அடிப்படை சொல். முன்னொட்டு எதுவுமே இல்லாட்டி அடிப்படை சொல்லும் பின்னொட்டும் வச்சு சொல்லணும். அடிப்படை சொல்லும் பின்னொட்டு வச்சு சொல்லணும். அடிப்படை சொல் பின்னொட்டு இதை வச்சு நம்ம இந்த இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. IUPAC பேர் CH3OH. CH3OH பாருங்களேன், CH3 சீனா 1 இல்லை பாண்டு இல்லை, அதனால மீத் அப்படின்னு வரணும். கடைசியில் OH ஆல், மெத்தனால், ஆல்டிகைடுக்கு மெத்தனேல். அதில் சி மெத்தனால், மெத்தனேல், CH1. அதுக்கு பின்னாடி எப்படி வாசிக்க, ஆல், ஆல்கால்னா ஆல், ஆல்டிகைடா ஏல், கீட்டோன்னா ஓன், கார்பாக்சிலிக் அமிலம் ஆயிக் அமிலம் பின்னோட்ட முடியணுமா. இப்போ ஆல்கஹால் வினைச்செயல் தொகுதி,
ஆள்கால் வந்தால் அதை எப்படி சொல்லணும்? ஆள்னு முடியணும். அதே மாதிரி ஆல்டிஹைடு இருந்தால் ஏழ்னு முடியணும். அதே மாதிரி கீட்டோன் வந்தால் ஓன்னு முடியணும். அமிலம் வந்தால் ஆயிக்கு அமிலம் முடியணும். இப்போ மெத்தனால், எத்தனால், கடைசி ஓகச் வந்தா மெத்தனால், எத்தனால், புரோப்பனால், பியூட்டனால். அதில் எத்தனை கார்பன் இருக்கு? 5 கார்பன் இருக்கு. பின்னாடி ஓகச் இருக்கு. பெண்டனால், பென்டனால் அப்படின்னு சொல்றாங்க. பெண்டேன், பென்டனால் அப்படின்றாங்க. அதே மாதிரி வந்து ஆல்டிஹைடு வந்தா மெத்தனைல், எத்தனைல், புரோப்பனைல், பியூட்டனைல், பெண்டனைல். கீட்டோன் வந்தா புரோப்பனோன், பியூட்டனோன், பெண்டனோன். அமிலம் மெத்தனோயிக் அமிலம், எத்தனோயிக் அமிலம், புரோப்பனோயிக் அமிலம். இந்த மாதிரி வந்து ஐயூபேக் பேர் வந்து நமக்கு வந்து இன்னும் தெளிவாக சொல்லலாம். அது வந்து நமக்கு வந்து கேட்பாங்க. ஐயூபேக் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பாடத்தை வந்து திருப்பி படிங்க. திருப்பி படிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா வந்து அது வந்து எப்படி பேர் இருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அடிப்படை சொல், முன்னொட்டு, பின்னொட்டு. அடிப்படை சொல் கார்மை எண்ணிக்கை வச்சு நீங்கள் பேர். அடுத்ததாக இப்போதான் வந்து ஒரு கரிமச்சேரத்தில் முக்கியமான கரிமச்சேரம் எத்தில் ஆல்கஹால் அல்ல எத்தனால். அது எப்படி தயாரிக்கிறது, அது அன்றாட வாழ்க்கையில் எங்கே பயன்படுகிறது அப்படின்றத பற்றி இப்போ படிக்க போகிறோம். பாடத்தில் வந்து ஒரு கரிமச் சேர்மத்தில் எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால், எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால் எப்படி தயாரிக்க போகிறோம், அது எங்கெங்கே பயன்படுகிறது. எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்கஹால் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுல வந்து ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால் குடிப்பதற்கு பயன்படும் ஆல்கஹால் மெத்தில் ஆல்கஹால். ஆனால் ஆல்கஹால் வந்து எங்கெங்க பயன்படுகிறது அப்படின்னா வந்து புரை தடுப்பான். அதாவது நமக்கு வந்து புரை தடுப்பான் அப்படின்னா காயங்களை சுத்தப்படுத்துறதுக்கு ஆல்கஹால் பயன்படுகிறது. ஆய்வக விளக்குகளில் பயன்படுகிறது. இதெல்லாம் பயன்கள் படிப்போம். அதில் எத்தில் ஆல்கஹால் CH3 CH2OH அல்லது C2H5OH. இது எப்படி இன்னைக்கு பாருங்க, எத்தனால் பொதுவாக ஆல்கஹால் என்று எத்தனால் ஆல்கஹால் என்று குறிப்பிடப்படுகிறது. அனைத்து விதமான ஆல்கஹால், இது எல்லா ஆல்கஹால் வந்து பானங்களிலும் இருமல் மருந்திலும் உள்ளது. இதோட மூலக்கூறாக C2H5OH. எத்தனால் எப்படி தயாரிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து தொழிற்சாலைகளில் தயாரிக்கிறது கிடையாது. தொழிற்சாலைகள் மாதிரி நம்ம வந்து சாதாரண காய்ச்சி வெடித்தல், சாராயம் காய்ச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு காலத்தில். அந்த மாதிரி வந்து இதை வந்து காய்ச்சி வெடிக்கணும். எப்படி காய்ச்சி வெடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சிடணும். சேர்த்து வச்சுட்டு அப்புறம் தான் அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது எதுலேருந்து தயாரிக்க போகிறோம்? சர்க்கரை கழிவுப்பாகு. இந்த எத்தில் ஆல்கஹால் கரும்பு சர்க்கரை கழிவுப்பாகு. கரும்புலேருந்து சர்க்கரை தயாரித்த பின்னாடி அந்த கழிவு நீர்மத்தை வந்து கழிவுப்பாகுன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை கழிவுப்பாகுன்னு சொல்லுவான். அந்த கழிவுப்பாகுலேருந்து தான் இந்த எத்தனால் தயாரிக்கப்படுகிறது. இந்த சர்க்கரை தொழிற்சாலைகளில் அந்த சர்க்கரையை படிகமாக்கிய பின்பு கிடைக்கும் கழிவு நீர்மத்தை வந்து மொலாசஸ்ன்னு சொல்லுவான். அதை வாங்கி அதிலிருந்து நம்ம ஆல்கஹால் தயாரிப்பாங்க. அந்த கழிவு நீர்மம் அந்த மொலாசஸ்ல இருந்தா இப்போ நம்ம தயாரிக்க போகிறோம். எப்படி தயாரிக்க போகிறோம் பாருங்க. தொழிற்சாலைகளில் கரும்பு சாரின் கழிவு பாயிலிருந்து நொதித்தல் முறையில் எத்தனால், நொதித்தல் முறையில், நொதித்தல்னாவே புளிக்க வைக்கிறது. நொதித்தல்னா மாவை புளிக்க வைக்கிறது, தயிர் புளிக்க வைக்கிறது வந்து நொதித்தல் வினை. அந்த மாதிரி தான் வந்து இந்த எத்தனால் தயாரிக்க போகிறோம். கழிவுப்பாகு என்பது செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை கரைசலிருந்து, கழிவுப்பாகு என்பது செறிவு மிகுந்த கரும்பு சர்க்கரை கரைசலிருந்து சர்க்கரையை படிகமாக்கும் போது மீதமுள்ள ஆழ்ந்த நிறமுள்ள கூழ் போன்ற திரவமாகும். இதில் 30% சுக்ரோஸ் உள்ளது. இந்த கழிவு நீர்மத்தில் எவ்வளவு % சுக்ரோஸ் இருக்கும் அப்படின்னா 30% சுக்ரோஸ் இருக்குமா. இதை படிகமாக்கல் முறையில் பிரித்தெடுக்க முடியாது. இந்த படிகமாக்கல் முறையில் பிரித்தெடுக்க முடியாது. அதனால சில படிகள் மூலம் கழிவுப்பாகு எத்தனாலாக மாற்றப்படுகிறது. அதுதான் முதல் கழிவுப்பாகினை நீர்த்தல். கழிவுப்பாகினை நீக்க போகிறோம். நீர்த்தல் அப்படின்னா தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த கழிவுப்பாகில் சர்க்கரை செறிவு 8லிருந்து 10% நீரினால் நீர்க்கப்படுகிறது. கழிவுப்பாகு உள்ள சர்க்கரையின் செறிவு 8லிருந்து 10% நீரினால் நீர்க்கப்படுகிறது. அடுத்து அம்மோனியம் உப்புக்கள் சேர்த்தல். இதில் வந்து அம்மோனியம் உப்பு சேர்க்க போகிறோம். அம்மோனியம் உப்பு ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த கழிவுப்பாகில் ஏன் அம்மோனியம் உப்பு சேர்க்குறோம் அப்படின்னா, நொதித்தலின் போது ஈஸ்டுக்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை கழிவுப்பாக கொண்டுள்ளது. அது நொதுக்கி வைக்கும் போது அது புளிப்பாக மாறும்போது அங்கே அதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு அதான் புளிக்க வைக்கும். அந்த ஈஸ்டுக்கு தேவையான நைட்ரஜன் கலந்த உணவினை அந்த கழிவுப்பாக கொண்டுள்ளது.
அப்படி நைட்ரஜன் அளவு குறைவாக இருந்தால் அம்மோனியம் சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட் சேர்ப்பதன் மூலம் அந்த கழிவுப்பாக உரமூட்டப்படுகிறது. அந்த ஈஸ்டுக்கு தேவையான உணவுப் பொருள் தான். அப்படி நைட்ரஜன் அளவு குறைவாக இருந்தால் அதில் அம்மோனியம் சல்பேட் அல்லது அம்மோனியம் பாஸ்பேட் சேர்க்கிறோம். அடுத்து 3வது ஈஸ்ட் சேர்க்கிறோம். ஃபஸ்ட்டு நீர்த்தல், அடுத்து அம்மோனியம் பூசு, அடுத்து ஈஸ்ட்டு. இப்படி கிடைக்கக்கூடிய கரைசலை ஒரு நொதித்தல் தொட்டிகளில், பெரிய தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டு அதில் ஈஸ்ட் சேர்க்கப்படுகிறது. கலவை ஒரு 300, இந்த கலவை வந்து 303 கெல்வின் வெப்பநிலையில் சில நாட்களுக்கு வைக்கிறோம். ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே வெப்பநிலையில் வச்சிடறோம். அந்த நாட்களில் ஈஸ்டில் உள்ள இன்வெர்டேஸ் மற்றும் சைமேஸ் போன்ற என்சைம்கள், இந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த இன்வெர்டேஸ் சைமேஸ் தான் அந்த சர்க்கரையை எத்தனலாக மாற்றுகின்றது. சர்க்கரையை எத்தனலாக மாற்றி கிடைக்கக்கூடிய கழுவு நீர்மம். இப்போதான் அந்த கழுவு நீர்மம் சொல்லுவான். இந்த கழுவு நீர்மத்தில் வந்து 15 முதல் 18% ஆல்கஹாலும் மீதி நீராக உள்ள நொதித்த நீரானது பின்ன காய்ச்சி வடித்தல். அப்படி உருவான அந்த கழுவு நீர்மத்தில் எவ்வளவு பர்சன்டேஜ் ஆல்கஹால் இருக்குன்னா 15 அல்லது 18%, 15 முதல் 18% ஆல்கஹால், மீதி நீராக இருக்கும். அது அப்படியே காய்ச்சி வடிக்க போகிறோம். பின்ன காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தப்படுகிறது. முக்கிய பின்ன பகுதியாக கிடைத்த எத்தனாலின் நீர் கரைசல், இப்போ கிடைக்கக்கூடிய கரைசல்ல அதை காய்ச்சி வடிச்சுட்டுனா தண்ணி பூரா ஆவியாக போய் மீதி அந்த எத்தனால் கிடைக்குமா? எவ்வளோ பர்சன்டேஜ்? 95.5% எத்தனாலும் மீதி 4.5% நீர் கிடைக்குமா? இதைத்தான் எரிசாராயம். எரிசாராயம் அந்த காலத்தில் எரிசாராயம் சாராயம் 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் விட இது எரிசாராயம் என அழைக்கப்படுகிறது. இக்கலவை சுமார் 5 to 6 மணி நேரம் சுட்ட சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி ஒடிக்கப்பட்டு, அதற்கடுத்து என்ன அதோட சேர்க்கிறோம் அப்படின்னா சுண்ணாம்பு சேர்த்து காய்ச்சி ஒடிக்கப்பட்டு 12 மணி நேரம் வச்சிடறோம். இந்த கலவை மீண்டும் காய்ச்சி ஒடிக்கப்படும் போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எரிசாராயம் கிடச்சது. அதோட சுண்ணாம்பு சேர்த்து 12 மணி நேரம் காய்ச்சி வடித்தோம்னா நமக்கு தூய ஆல்கஹால், தூய 100% ஆல்கஹால் கிடைக்கிறது. இது தூய ஆல்கஹால் அல்லது தனி ஆல்கஹால் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ அந்த இயற்பியல் பண்பு, இந்த ஆல்கஹாலோட இயற்பியல் பண்புகள் வந்து இது இனிய மனமுடைய நிறமற்ற எரிசுவை கொண்ட ஒரு நீர்மம். இது எத்தனை வந்து இனிய மனமுடைய நிறமற்ற எரிசுவை கொண்ட நீர்மம். இது எளிதில் ஆவியாகக்கூடியது. இது கொதிநிலை வந்து 78 டிகிரி செல்சியஸ். அதன் ஒத்த அல்கேன்கை காட்டிலும் அதிகம். இதோட இது நீருடன் எல்லா விதத்திலும் முழுவதுமாக கலக்கிறது. இந்த எத்தனால் எப்படி தயாரிக்கிறதுன்னு படிச்சுட்டோம். எத்தனால் தயாரிக்கப்படும் போது கிடைக்கும் விளைபொருளில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். எத்தனால் தயாரிக்கப்படும் போது கிடைக்கும் விளைபொருள் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க, துணை விளைபொருள்னு கேட்டிருந்தாங்க. எத்தனால் தயாரிக்கப்படும் கழிவுப்பாயிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படும் போது கிடைக்கும் துணை விளைபொருள் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து இதோட வேதிப்பண்புகள் கொடுத்துருக்காங்க. இயற்பியல் பண்புகள், வேதிப்பண்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட பயன்கள் மட்டும் படிப்போம். பயன்கள் வந்து மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்தெடுக்கும் புரைத்தடுப்பானாக. இன்னைக்கு மருத்துவமனைகளில் காயங்களை துடைத்தெடுக்கும் புரைத்தடுப்பானாக பயன்படுகிறது. வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உரைப்பதை தடுப்பதில் பயன்படுது. வாகனங்களில் குளிர்விப்பான்ல ரேடியேட்டரில் தண்ணீர் உரை பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்களை அழிக்க, பூஞ்சைகள் மற்றும் பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள், நுண்கிருமி கைகளை தூய்மையாக்க கிருமி நாசினியில் ஹேண்ட் சானிடைசர்ல கிருமி நாசினியாக பயன்படுகிறது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல் பாதுகாக்கிறது. காயங்களில் கிருமி தொற்று ஏற்படாமல். மருந்துகள், எண்ணெய்கள், கொழுப்பு பொருட்கள், வாசனை பொருட்கள், சாயங்கள் போன்றவற்றை கரைக்கும் கரைப்பானாக. மருந்துகள், எண்ணெய்கள், கொழுப்பு பொருட்கள், வாசனை பொருட்கள், சாயங்கள் போன்ற கரைக்கும் கரைப்பானாக. மெத்தில் ஆல்கஹால், பாருங்க, எத்தில் ஆல்கஹால் தான் மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். மெத்தில் ஆல்கஹால்னா 95% எத்தனால், 5% மெத்தனால். இதான் வந்து குடிப்பதற்கு பயன்படும் மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயம். பெட்ரோல் மற்றும் எத்தனால் கலந்த ஆற்றல் மிகு ஆல்கஹால். சக்தி மிகு ஆல்கஹால்னா என்ன? அது எத்தனால் பிளஸ் பெட்ரோல். அது எத்தனால் பிளஸ் மெத்தனால்னா மெத்தில் ஆல்கஹால். குடிக்கிற சாராயம், குடிக்கிற பீரு, பிராண்டி. சக்தி மிகு ஆல்கஹால்னா எத்தனால் பிளஸ் பெட்ரோல். அவன் இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால்னா எத்தனால் மற்றும் பிரிடின். எத்தனால் மற்றும் பிரிடின் இயல்பு தன்மை இழந்த ஆல்கஹால். அடுத்து உணவுப் பொருட்களின் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுகிறது. உணவுப் பொருளின் சுவையை கூட்டுவதற்கு பயன்படுகிறது. உதாரணமாக வெண்ணிலா சாறு, வெண்ணிலா எசன்ஸ். இது ஒரு பொதுவான உணவு சுவையூட்டி. வெண்ணிலா எசன்ஸ் வந்து உணவு சுவையூட்டி.
இவை ஆல்கஹால் நீர் கலந்த கரைசல் வெண்ணிலா விதைகள் வினை கொடுத்தப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. இப்போ எத்தனால் மாதிரி அடுத்து எத்தனோயிக் அமிலம் அல்லது அசிட்டிக் அமிலம் கார்பாக்சிலிக் அமில தொகையில் முக்கியமான ஒன்று. கார்பாக்சிலிக் அமிலத்தில் முக்கியமான ஒன்று அசிட்டிக் அமிலம் அல்லது எத்தனோயிக் அமிலம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்றாங்க. இதுதான் இது புளிப்பு சுவையுடையது எத்தனோயிக் அமிலம். அல்லது இது நீருடன் எல்லா விதத்திலும் குளிர வைக்கும் போது தூய பனிக்கட்டி போன்ற தூய அசிட்டிக் அமிலம். இது தூய அசிட்டிக் அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. கிளேசியல் இதோட வேதி பண்புகள் கொடுத்துருக்காங்க. இதோட பயன்கள் இந்த பயன்கள் நீர்த்த அசிட்டிக் அமிலமானது உணவு சேர்க்கையாகவும் சுவையூட்டியாகும். நீர்த்த அசிட்டிக் அமிலம் உணவு சேர்க்கை சுவையூட்டியாகவும் பயன்படுகிறது. இந்த எத்தனோயிக் அமிலம் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா உணவு சேர்க்கை வினிகரா பயன்படுகிறது. சுவையூட்டியாகவும் உணவு பதப்படுத்த பயன்படுது. நெகிழி தயாரிப்பு பிளாஸ்டிக் தயாரிக்க பயன்படுகிறது. சாயங்கள் நிறங்கள் மற்றும் வண்ணப்பூச்சுகள் தயாரிக்க பயன்படுது. ஏன்னா பெயிண்ட் சாயம் தயாரிக்க துணிகளில் அச்சு பதிக்க எத்தனோயிக் அமிலம் பாருங்க. ஆய்வக கர்ணியாவை ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். எத்தனோயிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் ரப்பர் பாலை கெட்டிப்படுத்த பயன்படுகிறது. அதே வாசனை பொருட்கள் மற்றும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. எத்தனோயிக் அமிலம் வாசனை பொருட்கள் மருந்துகள் பெயிண்ட் சாயங்கள் துணிகள் அச்சு பதிக்க அடுத்துதான். ஸோ இது எத்தனால் அசிட்டிக் அமிலம் எத்தனோயிக் அமிலம். அடுத்து கரிமச் சேர்மங்களோட பயன்கள். அன்றாட வாழ்க்கையில கரிமச் சேர்மங்கள்னா எதெல்லாம் கரிமச் சேர்மம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்கள் ஆல்கஹால் ஆல்டிகைடு கீட்டோன்கள் ஈத்தர்கள் இதெல்லாம் கரிமச் சேர்மங்கள்னு சொல்றோம். அந்த கரிமச் சேர்மங்கள்ல ஹைட்ரோ கார்பனின் பயன்கள். ஹைட்ரோ கார்பன்னா பூராமே எரிபொருள். எல்பிஜி பெட்ரோல் மண்ணெண்ணெய் இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்கள். ஹைட்ரோ கார்பன்கள் எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலிக் கேஸ் பெட்ரோலு மண்ணெண்ணெய் இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன்கள். செயற்கை பொருட்களின் மூலப்பொருட்கள் பலப்படியாக்கல் பொருட்கள் டயரு நெகிழி புட்டிகள் பிளாஸ்டிக் பாட்டில்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் பூரா ஹைட்ரோ கார்பன்கள் தானா. அடுத்து ஆல்கஹால் படித்தோம். ஆல்கஹாலோட பயன்கள் கரைப்பான் புரைத்தடுப்பான் செயற்கை மூலப்பொருள். ஆல்டிகைடு ஃபார்ம் ஆல்டிகைடு ஃபார்மலின் இறந்த உடலங்களை இறந்த சடலங்களை பாதுகாக்க ஃபார்மலின். ஃபார்மால்டிகைடு 45% ஃபார்மலின். கீட்டோன்கள் கரைப்பான் கரை நீக்கி. ஈதர்கள் மயக்கமூட்டி. இன்னைக்கு மயக்கம் வர வைக்க பயன்படுது மயக்கமூட்டி. வலி நிவாரணி வலியை குறைக்க பயன்படுது ஈதர்கள். எஸ்டர்கள் சமையல் எண்ணெயிலும் லிப்பிடுகளிலும் பயன்படுகிறது. அடுத்து கடைசி தலைப்பு சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்ஸ். இன்னைக்கு நம்ம துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு சோப்பு பயன்படுத்துகிறோம். அந்த சோப்பு எப்படி தயாரிக்கிறோம். சோப்புனா என்ன. சோடியம் உப்புக்கள் அதாவது சல்போனிக் அமிலங்களின் சோடியம் உப்புக்கள். அதாவது சோப்பு அப்படின்னா அழுக்குகளை நீக்கவும் சுத்தப்படுத்த சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. தூய நீரை மட்டும் பயன்படுத்தி துணிகள் மற்றும் உடல்கள் அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருட்களை அகற்ற முடியாது. சோப்பு மற்றும் அதாவது நம்ம நல்ல தண்ணியை மட்டும் வச்சு நம்ம துணிகளில் இருக்க கரையை போக்க முடியாது. ஆனால் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகள் இருக்கும் பரப்பு இழுவிசை குறைப்புகள் நீர் மூலக்கூறுகளை சுற்றின்று பரப்பு இழுவிசை குறைப்பின. சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட்டுகள் வெவ்வேறு வேதியியல்களை கொண்டது. சோப்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்பு. சோப்புனா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்புன்றாங்க. இது அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு பொருளாகும். டிடர்ஜென்ட்டுகளும் அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு வேதி சேர்மம் அல்லது வேதி சேர்மங்களின் தொகுப்பாகும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை 2 சுத்தப்படுத்தும் செயல்களை செய்கிறது. இந்த சோப்புனா என்ன. நீலச்சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்கள். கார்பாக்சிலிக் கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள். கொழுப்பு அமிலம் கார்பாக்சிலிக் அமிலங்கள். சோடியம் உப்புக்கள்னா துவைக்கிற சோப்பு. பொட்டாசியம் உப்புக்குனா துவைக்கிற சோப்பு கடினமான சோப்பு. குளிக்கிற சோப்பு மென்மையான சோப்பு. கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள் துவைக்கிற சோப்பு. கொழுப்பு அமிலங்களின் பொட்டாசியம் உப்புக்கள் மென்மையான சோப்பு. பாருங்க கொழுப்பு அமிலம் சோடியம் அல்லது பொட்டாசியம் சோப்பு தயாரிக்க 2 மூலப்பொருட்கள். கொழுப்பு காரம். காரணம் உப்பு. பெரும்பாலும் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு என்ற காரத்தை பயன்படுத்துகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கூட பயன்படுத்தலாம். பொட்டாசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பான சோடியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை விட எளிதில் நீரில் கரைந்து போகும் தயாரிப்பு. இதன் அடிப்படை சோப்பு 2 வகை. கடின சோப்பு எண்ணெய் அல்லது கொழுப்பினை எரி சோடாவுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்த கடின சோப்பு. இது பொதுவாக சலவை செய்வதற்கு பயன்படுகிறது.
கொழுப்பு அமிலங்களின் சோடியம் உப்புக்கள், சலவை சோப்புக்கள். கொழுப்பு அமிலங்களின் பொட்டாசியம் மென்மையான சோப்பு, இது குளிப்பதற்கு பயன்படுகிறது. சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா குடுவை முறையில் தயாரிக்கிறோம். இது பழமையான முறை, குடுவை முறை. அடுத்து சோப்பாக்கல் வினை. சோப்பு தயாரிக்கக்கூடிய எண்ணெய் ஒரு இரும்பு குடும்பை வைத்து 10க்கும் சற்று அதிகமான காரக்கரைசலை சேர்க்கிறது. இந்த கலவையின் நீராவியை செலுத்தி கொதிக்க வைக்கிறது. சில மணி நேரங்களும் பின் எண்ணெய் நீரால் பகுக்கப்படுகிறது. இம்முறை சோப்பாக்கல் வினை. அடுத்து உப்பு சேர்த்து அதை வந்து அப்படியே சோப்பு அப்படியே எல்லாம் சேர்த்து சோப்பு தயாரிக்கிறோம். அடுத்து டிடர்ஜென்ட்டுகளும் இதே தான். டிடர்ஜென்ட்டுகளும் இதே தான். அதாவது சோப்பை வந்து கடின நீரில் பயன்படுத்த முடியாது, ஆனால் டிடர்ஜென்ட்டை வந்து கடின நீரிலும் பயன்படுத்தலாம். சோப்பில் இருக்கும் கார்பாக்சிலிக் உப்பினை போல டிடர்ஜென்ட்டுகள் என்பது சல்போனிக் அமிலம். அது கொழுப்பு அமிலம், இது சல்போனிக் அமிலம். சல்போனிக் அமிலத்தின் உப்புகள் தான் டிடர்ஜென்ட்டுகள். சல்போனிக் அமிலம் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்புகளாகும். சல்போனிக் அமிலங்கள் அல்லது அல்கைல் ஹைட்ரஜன் சல்பேட்டின் உப்புகளாகும். டிடர்ஜென்ட்டுகள் கடின நீரில் இருக்கும். டிடர்ஜென்ட்டுகள் கடின நீரில் இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியத்தை கரைச்சு அந்த அழுக்க நீக்குமா. சலவை செய்வதற்கு சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகளே சிறந்தது. சலவை செய்வதற்கு சோப்பை விட டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கப்படும் முறை. பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பன் சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்த்து டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. பாருங்க, பெட்ரோலியத்திலிருந்து கிடைக்கும் ஹைட்ரோ கார்பனோடு சல்ஃபியூரிக் அமிலத்தை சேர்த்து டிடர்ஜென்ட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. இந்த வினைகள் மூலம் கிடைக்கும் மூலக்கூறுகள் சோப்பில் உள்ள கொழுப்பு அமில மூலக்கூறுகளை ஒத்து இருக்கிறது. இந்த கலவை ஒரு காரத்தினை சேர்க்கும் போது பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறுகளை உருவாக்க இவை கடிநீரில் உள்ள தாது உப்புகளை வினைபுரியாததால் கடினோடு சேர்ந்து வீழ்படி உருவாவதில்லை. தற்போது டிடர்ஜென்ட் பரப்பு இழுவிசை குறைப்பு மூலக்கூறோடு மேலும் பல பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. ஸோ இப்போ வந்து இந்த டிடர்ஜென்ட் தயாரிக்க சோடியம் சிலிக்கேட், அதே மாதிரி புளோரோசன்ட் வெண்மை ஏற்றிகள், சோடியம் பெர்போரேட், இதான் சலவை கரைகளை நீக்க பயன்படுது. சோடியம் பெர்போரேட், சோடியம் சிலிக்கேட்டு, புளோரோசன்ட்டு, சோடியம் பெர்போரேட்டு, சோடியம் சல்ஃபேட்டு, இதெல்லாம் சேர்த்து தான் டிடர்ஜென்ட் தயாரிக்கப்படுகிறது. இப்போ சோப்பு வந்து எப்படி வந்து அழுக்க நீக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து டிடர்ஜென்ட்டுகளின் பயன்கள் யாவை? டிடர்ஜென்ட் வந்து எல்லா நீர்லையும் பயன்படும், கடின நீரில் பயன்படுத்தலாம். டிடர்ஜென்ட்டோட முக்கியமான பயன் வந்து கடின நீரில் பயன்படுத்தலாம். இது குளிர்ந்த நீரில் எளிதாக கடின நீரிலும் எளிதாக அலசலாம். வாகனங்களில் பயன்படும் கிரீஸ் தயாரித்தலில் பால்வமாக்கியா பயன்படுது. இந்த டிடர்ஜென்ட்டுகள் வந்து வாகனங்களில் பயன்படுத்தப்படும் கிரீஸ் தயாரித்தலில் பால்வமாக்கியா செயற்கையாக தயாரிக்கப்படும் துணிகளை பாதுகாக்கவும் வெண்மை தன்மையை பிரகாசிக்கவும் டிடர்ஜென்ட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ டிடர்ஜென்ட்டுகளோட தீமைகள் என்ன? சில டிடர்ஜென்ட்டுகள் ஹைட்ரோ கார்பன்களை சங்கிலி தொடரை பெற்றிருக்கும். தண்ணீரில் இருக்கும் நுண்ணுயிர்களால் இவற்றை மக்க செய்யலை, இதனால் நீர் மாசடைந்து விடும். இதோட முக்கியமான ஒரு வந்து நீர் மாசடையும்ன்றாங்க. சோப்புகளை ஒப்பிடுகையில் டிடர்ஜென்ட்டுகளின் விலை அதிகம். TFM என்ற குறியீட்டை சோப்பு உரைகளில் பார்த்துள்ளீரா? சோப்பு உரைகளில் TFM ஒரு குறியீடு இருக்குமா? TFM என்றால் மொத்த கொழுப்பு பொருட்கள். TFM என்றால் மொத்த கொழுப்பு பொருட்கள். இது சோப்பின் தரத்தை குறிக்கக்கூடிய முக்கிய அம்சமாகும். உயர்ந்த TFM பெற்ற சோப்புகள் சிறந்த குளியல் சோப்பாக பயன்படும். உயர்ந்த TFM சோப்புல வந்து TFM அப்படின்ற ஒரு குறியீடு இருக்குமா? அது எதை குறிக்க பயணம்? மொத்த கொழுப்பு பொருட்கள். இது சோப்பின் தரத்தை குறிக்கும் முக்கிய அம்சமாகும். TFM சோப்போட தரம் வந்து TFM. அந்த TFM பொறுத்துதான் அது வந்து சிறந்த குளியல் சோப்புகளாக. அது சோப்புக்கு டிடர்ஜென்ட்டுக்கு உள்ள வேறுபாடுகள் அவ்வளோ இந்த பாடத்தில் வந்து நமக்கு வந்து சோப்பு டிடர்ஜென்ட்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது வந்து எதில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு. ஸோ கார்பன் உள்ள சேர்மங்க வேதியியல் இன்றுடன் முடியுது. மீண்டும் அடுத்த வகுப்பில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.